இன்வெஸ்டிங்கில் எத்திக்கலாகவும் இருந்தால் அதே நேரத்தில் உங்கள் மணியும் க்ரோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் த வெல்த் கம்பெனி எத்திக்கல் ஃபண்ட். இது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸில் வந்திருக்க ஒரு நியூ என்ட்ரன்ட்னு சொல்லலாம். பட் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இந்த ஃபண்டில் என்ன மாதிரியான கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, ஒன்லி இன் கம்பெனிஸ் தட் ஃபாலோ ESG பிரின்சிபல், அதாவது என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்ட்டு மீனிங். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னோம்னா, எந்த மாதிரியான கம்பெனிஸ் என்விரான்மெண்டல் டேமேஜை ரெடியூஸ் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறாங்க அண்ட் ஸ்ட்ராங் கார்பரேட் கவர்னன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ டு கிரியேட் பாசிட்டிவ் சோஷியல் இம்பேக்ட், இந்த மாதிரி இருக்கிற எய்ம் இருக்க கம்பெனிஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு இந்த ஃபண்டில் எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு NFO அப்படின்றதுனால இது ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா 24th September 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 8th October 2025. அண்ட் இதில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக் அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 500 ஷரியா TRI. அண்ட் இதில் எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 1%, அதுவும் 30 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணால். என்ட்ரி லோட் கிடையாது. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட ரிக்வயர்மெண்ட் 1000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் மிஸ் அபர்ணா சங்கர் அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளியன்ட், அதாவது எத்திக்கல் காம்ப்ளியன்ட் ஆஃப் டைவர்சிஃபைட் பேஸ்கெட்ல இருக்கிற ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஒரு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் மூலமா இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் க்ரோத் கேபிட்டல்ல கொண்டு வர்றது தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்களோட மெயின் எய்ம். இப்போ இந்த ஃபண்டை பற்றினா ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நம்ம இப்போ அனலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, வேல்யூஸ் ப்ளஸ் வெல்த். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்கள் பர்சனல் எத்திக்ஸோட உங்களால் அலைன் பண்ண முடியுது. ஸோ உங்களால் ரெஸ்பான்சிபிள் கம்பெனிஸை சப்போர்ட் பண்ண இதில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ட் நம்பர் 2, ESG கம்பெனிஸ் ஆஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஸ்டெயினபிளாகவும் இருக்கும் அண்ட் ஸ்கேண்டல்ஸ்க்கு லெஸ் ப்ரோன் டு. ஸோ இது ரிஸ்க்கும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 3, எத்திக்கல் இன்வெஸ்டிங் இப்போ வேர்ல்ட் வைட் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கெயின் பண்ணிட்டே வரதுனால இந்த ஸ்பேஸ்க்கு ஓவர் டைம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 4, உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு இந்த மாதிரி ஒரு யூனிக் தீமை நீங்கள் ஆட் பண்ணலாம். தட் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் செக்டார் ஆர் மார்க்கெட் கேப் பேஸ்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. பட் இதே கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்ட் ஒரு ஸ்மாலர் செட் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நம்பர் 2, ஒரு கம்பெனி எத்திக்கல் அப்படின்றதுனால எப்பவுமே ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணணும் சொல்ல முடியாது. அண்ட் நம்பர் 3, இது ஒரு பிராண்ட் நியூ ஃபண்ட் வித் நோ ட்ராக் ரெக்கார்ட். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஜட்ஜ் பண்றது இது லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அண்ட் நம்பர் 4, திமேட்டிக் ரிஸ்க். இது ஒரு தீம் பேஸ்ட் ஃபண்ட் அப்படின்றதுனால, அதுவும் ESGக்கு ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால நம்ம ரிட்டர்ன்ஸ் ஹர்ட் ஆகலாம் சப்போஸ் ப்ராடர் மார்க்கெட்ல இந்த தீம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? த வெல்த் கம்பெனி எத்திக்கல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இன் ஷார்ட், இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்கை ஆஃபர் பண்ணுறாங்க. இது சோஷியலி கான்ஷியஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நியூ லான்ச், அதுவும் ஹிஸ்ட்ரி இல்லாமல். அண்ட் திமேட்டிக் ஃபண்ட்றதுனால அதுலேயுமே ஒரு ஓன் ரிஸ்க் அதுலேயே இருக்கு. ஸோ இது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ட்ரூலி ஃபிட் ஆகுதா, நம்ம லாங் டேர்ம் கோல்ஸ் இதனால அச்சீவ் பண்ண முடியுமான்றது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இதில் நம்ம ப்ராப்பர்லி எவாலுவேட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த தீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி சிமிலர் எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் அது ஒரு ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கும். நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால் அது எப்படி லாங் டேர்மில் ஹைஸ் அண்ட் லோஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். இது ஒரு நியூ ஃபண்ட் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக ரிசர்ச் அண்ட் இல்லை இருக்க ட்ராக் ரெக்கார்ட் இல்லாததுனால நீங்கள் பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கூட சப்போஸ் இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ தான் இம்பாக்ட் ஆகும். உங்களுக்கு ஸ்டில் ஜஸ்ட் இதை இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணுன்னா இப்போதைக்கு ஒரு மினிமல் அமௌண்ட், அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் உங்ககிட்ட சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணி தென் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நீங்கள் அது இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் அது கோர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகிறது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது
பண்ணும்போது இந்த மாதிரி என்ட்ரு அண்ட் எக்ஸிட் ஆகிறது எப்படி தெரியலனாலுமே அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து சூட்டபிலிட்டி செக் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்கள் போர்ட்ஃபோலியோட கரண்ட்டில் கம்பேர் பண்ணி அவங்க வந்து இதை விட பெட்டர் ஃபண்ட்ஸ் இல்லை பெட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.